வணக்கம். என் பெயர் மஞ்சுளா. நான் ஒரு பெரிய துணிக்கடை வியாபாரம் நடத்தி வருகின்றேன். அது மட்டுமல்ல, வீட்டையும் நான் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். என் கணவர் இறந்த காலத்தில் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனால் இப்பொழுது அவர் இல்லாத நிலைமை. என் குழந்தையும் பார்த்து கொண்டு அவர் விட்டு சென்ற வியாபாரத்தை நான் தான் கவனித்து வருகின்றேன். காலங்கள் செல்ல செல்ல என் உடல் சோர்வும் மனசு சலிப்பும் என்னை சூழ்ந்து விட்டது. முன்பு போல் அதிக வேலை செய்ய முடியாமல் போய்விட்டது. அந்த நாளில்தான் மிகவும் கவலையுடன் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தேன். என் மகன் வளர்ந்து விட்டான். ஆனால் அவன் கல்லூரி சென்று வந்து வியாபாரத்தையும் முழுமையாக கவனிக்க முடியவில்லை. அந்த கவலையுடன் நான் அமர்ந்திருந்த போது எங்கள் வீட்டில் வேலை செய்கின்ற கார்த்திக் என்னிடம் வந்து பேசினான். மேடம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களை ஒருபோதும் மனமுடைய விடமாட்டேன். நான் எப்பொழுதுமே உங்களுடன் தான் இருப்பேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்கும்போது என் மனம் கலங்கியது. என் கனவு இறந்த பிறகு இன்றுதான் நான் முதலாக ஒருவரிடம் என் உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகளை சொல்ல துணிந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு மிகவும் தயக்கமாகவே இருந்தது. எங்கள் இருவருக்கும் வயது பெரிய வித்தியாசமாகத்தான் இருந்தது. அதுவே என் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டிருந்தது. எனக்கு விதவையாகி 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த நாளிலிருந்து இன்று வரை ஒருபோதும் வேறு எந்த ஆணையும் பற்றி இந்த அளவிற்கு நான் சிந்தித்ததில்லை. என் கனவு திடீரென்று இறந்தபோது என் வாழ்க்கை முழுவதுமே மாறிவிட்டது. அவருடைய வியாபாரத்தையும் நான் தான் பார்த்து கொண்டேன். அதோடு என் ஒரு மகன் அருணையும் வளர்ப்பில் என் வாழ்க்கை முழுவதுமே செலவழித்தேன். என் ஆசைகள், என் விருப்பங்கள் எதை பற்றியுமே சிந்திக்கவே எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. அந்த சமயத்தில்தான் எங்கள் வீட்டில் வேலை பார்த்த பழைய வேலைக்காரன் தனது கிராமத்துக்கு திரும்ப செல்ல முடிவு செய்தான். ஆனால் வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும் ஒரு புதிய மனிதன் தேவைப்பட்டது. நான் அவரிடத்தில் நம்பிக்கையுடைய நல்ல பையன் இருந்தால் வேலைக்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னேன். சில நாட்களுக்கு பிறகு அவன் ஒரு இளைஞனை கொண்டு வந்தான். அவன் பெயர் கார்த்திக். முதல் பார்வையிலேயே அவன் மிகவும் எளிமையாகவும் உழைப்பாளியாகவும் தோன்றியது. பழைய வேலைக்காரன் அவன் மிகவும் நேர்மையானவன் என்று சொன்னான். நான் அவனை நம்பி வேலைக்கு வைத்து கொண்டேன். கார்த்திக் காலையில் சீக்கிரம் எழுந்துவிட்டு வீட்டு பணிகள் எனக்கு உதவி செய்வான். அதன் பிறகு அலுவலகத்தில் என் மகனுடன் சேர்ந்து வேலையை கற்றுக்கொள்வான். மாலை நேரங்களில் கல்லூரிக்கு செல்வான். இரவு நேரங்கள் சாப்பிட்டு விட்டு தன் அறைக்கு சென்று விடுவான். மெல்ல மெல்ல நான் கவனித்தேன். இந்த பையன் மிகவும் பொறுப்புள்ளவன். எந்த வேலையும் நேர்மையாகவே செய்கின்றான். ஆனால் அவனை பற்றி என் மனதில் மரியாதையும் பாசமும் உருவாகத் தொடங்கியது. அன்று என் கணவரின் அண்ணன் பல வருடங்களாக லண்டனில் வாழ்ந்து வந்தார்கள். இந்தியா வந்து அவர் என் மகன் அதனுடன் லண்டன் வந்து பிசினஸ் படித்தால் உன் எதிர்காலம் நல்லா இருக்கும் என்று சொன்னார். என் மகன் என்னை விட்டு தூரமாக போக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் என் கனவுகளை நினைத்து நான் அவனை தடுக்கவில்லை. இறுதியில் அவன் லண்டன் சென்று விட்டான். அவன் சென்ற பிறகு வீடு மிகவும் வெறிச்சோடியாகிவிட்டது. மகன் இல்லாத நாளில்தான் நான் மிகவும் தனிமையாக உணர்ந்தேன். அந்த நேரத்தில்தான் எனக்கு உண்மையாகவும் ஆதரவாகவும் இருந்தவன் கார்த்திக் தான். அன்றது நாள் நான் மிகவும் அழுத போது கார்த்திக் தான் என்னை ஆதரவுக்கு சொன்னான். மேடம், நீங்கள் என்னை நம்புங்கள். நான் உங்களை ஒருபோதும் மனமுடைய விடமாட்டேன் என்று சொன்னான். அந்த வார்த்தை என் மனதிற்கு சிறிய நம்பிக்கை கொடுத்தது. ஆண்டுகள் கடந்தது. கார்த்திக் இப்பொழுது ஒரு சிறிய பையன் போல் இல்லாமல் ஒரு பொறுப்புள்ள இளைஞனாக மாறிவிட்டான். பல முறைகளில் நான் நினைத்தேன், என் வாழ்க்கை மறுபடியும் ஒரு துணையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மனிதன் நல்லவனைத்தான் என்று நினைத்தேன். ஆனால் அது ஒரு சிந்தனை மட்டும்தான். ஏனென்றால் என் வயது 45, கார்த்திக்கின் வயது 22. அவன் என் மகன் வயது சமமானவன். அன்றது நாள் நாங்கள் சந்தைக்கு காய்கறி வாங்க சென்றிருந்தோம். சிக்னலில் கார் நின்றபோது ஒரு வயதான பிச்சைக்காரன், மகளே, ஏதாவது கொடுங்கள், கடவுள் உங்கள் ஜோடியை காப்பாற்றட்டும் என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் நாங்கள் இருவரும் அமைதியாகவே இருந்தோம்.
பிறகு நான் சிரித்து கொண்டிருந்தேன். இந்த வயதில் கூட இப்படி சொல்லுகிறார்களே பாருங்கள் என்று. கார்த்தி சிரித்து கொண்டே, மேடம், உண்மையை சொல்ல போனால் நீங்கள் உங்கள் வயதில் விட மிகவும் எளிமையாகத்தான் தெரிகிறீர்கள் என்றான். அந்த வார்த்தை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியும் வெட்கத்தையும் கொடுத்தது. சில நாட்கள் கழித்து அவன் மெதுவாக, மேடம், நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள் என்றால் நான் ஒரு விஷயத்தை சொல்லலாமா என்றான். நான் ஆச்சரியமாகத்தான் அவனை பார்த்தேன். அவன் மெதுவாக, நீங்கள் மிகவும் நல்லவதும் மரியாதைக்குரியதுமாக இருக்கிறீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய முடிவு எடுக்க வேண்டும் விரும்பினால் நான் உங்களுடன் வாழ தயாராக இருக்கின்றேன் என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் நான் மௌனமாகிவிட்டேன். பல நாட்கள் என் மனதில் குழப்பம் இருந்தது. வாழ்க்கையில் இந்த நிலைமையில் உண்மையாகவே எனக்கு ஒரு துணை தேவையா, அல்லது இது வெறும் தனிமை விளையாடுவதா என்று நான் என்னையே கேட்டுத் தொடங்கினேன். அன்றைய நாள் எனக்கு கடுமையாக தலைவலி இருந்தது. அப்பொழுது கார்த்திக் பார்த்து கொண்டிருந்தான். பின்பு என்னிடம் வந்து, மேடம், நான் தலையை பிடித்து விடலாமா என்றான். நானும் சரி என்றேன். கார்த்திக் மெதுவாக என் தலையை அழுத்தி வைத்தான். அந்த நேரத்தில் அவன் நடத்திய எந்த தவறும் உணரவில்லை. உண்மையான மரியாதை மட்டும்தான் இருந்தது. எந்த தவறும் நடக்காமல் இருந்தது. அவன் என் தனிமையை பயன்படுத்திக்க கூட இல்லை. அந்த நிமிடம்தான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. மனிதனுக்கு வாழ்க்கையில் பணம் மட்டும் போதாது, உண்மையான அன்பும் ஆதரவும் தேவை. பிறகு நான் என் கணவரின் அண்ணனிடம் எல்லாவற்றையுமே சொன்னேன். அவர் அமைதியாக கேட்டுவிட்டு, மனிதனுக்கு எந்த வயதிலும் மகிழ்ச்சியாக வாழ உரிமை இருக்கின்றது என்றார். அந்த வார்த்தை எனக்கு துணிச்சலை கொடுத்தது. சில நாட்கள் கழித்து நான் கார்த்திக்குடன் பேசினேன். நாங்கள் 2 பேருமே மரியாதை, நம்பிக்கை மற்றும் பொறுப்புடன் இந்த திருமணத்தை ஏற்க முடிவு செய்தோம். சில காலங்களுக்கு பிறகு எங்கள் திருமணம் எளிமையாக நடந்தது. ஆனால் இந்த செய்தியை என் மகன் அருண் கேட்டபோது மிகவும் கோபப்பட்டான். என்னுடன் பேசுவதை அவன் நிறுத்திவிட்டான். அது என் மனதை மிகவும் கவலை அடைந்தது. ஏனென்றால் அவனுக்காகத்தான் நான் இத்தனை காலம் நான் தனிமையாகவே வாழ்ந்தேன். அதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டுகளும் கடந்தது. அன்றைய நாள் திடீரென்று தொலைபேசி மணி ஒலித்தது. நான் எடுத்தபோது மறுபக்கம் என் மகனின் அருணின் குரல். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் குரலை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. அம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றான். நான் நன்றாக இருக்கின்றேன் மகனே என்றேன். அவன் மெதுவாக, அந்த நேரத்தில் உங்கள் முடிவை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்பொழுது எனக்கு புரிகின்றது. எத்தனை காலங்கள் என்னால் நீங்கள் தனிமையாக இருந்தீர்கள். நான் இப்பொழுது உங்கள் தனிமை நன்றாக புரிந்தது. உங்களுக்கு ஆதரவு என்னவென்று நன்றாக புரிந்து கொண்டேன். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் என்றான். அந்த நாளில்தான் என் மனம் மிகவும் அமைதியானது. வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு முடிவும் சில மகிழ்ச்சியை, சில வழிகளை தரும். ஆனால் உண்மையான மரியாதை, அன்பும் இருந்தால் வாழ்க்கை மீண்டும் நம்பிக்கை தரும். என்று எனக்கு ஒரு பெரிய செல்வம் இல்லாவிட்டாலும் மனம் அமைதி, மரியாதை மற்றும் உண்மையான துணை இருக்கின்றது. அதுவே வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி. உடலின் அழகு சில நாட்கள் தான், உள்ளத்தின் அழகு வாழ்க்கையின் முழுவதும். உண்மையான அன்பு வயதை பார்த்து வராது, மனதை பார்த்து தான் வரும். இதயங்கள் இணைந்தால் வருடங்கள் வித்தியாசம் கூட அர்த்தங்கள் இல்லாதது. மரியாதையும் நம்பிக்கையும் சேர்ந்தால் அந்த உறவுதான் உண்மையான காதல். உடலால் அல்ல, உள்ளத்தால் மட்டுமே நேசிக்கும். அன்பு வாழ்க்கை மிகப்பெரிய செல்வம். இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். கதையை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.